கும்பகோணத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷமா 15 வருஷமா பல வாய்க்கால் வடிகால் வாய்க்கால் தூர் வராம இருந்தது. அது இல்லாம நிறைய ஆகாயத்தம் இதனால என்ன ஆயிடுச்சு, சிட்டிக்குள்ளார தண்ணி வெள்ளிப்புறம் போக முடியாத காரணத்தினால உள்ளேயே தண்ணி தேங்கி இருந்தது. ஸோ அதன் அடிப்படையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் பல வருட கோரிக்கைகள் அதை நிறைவேற்றுவது தான் இன்னைக்கு இந்த 6 கிலோமீட்டருக்கு இந்த ஆகாயத்தம் வரவும் இந்த வடிகால் வாய்க்கால் தூர்வாக நிகழ்ச்சி இன்னைக்கு தொடங்கி வைத்தோம். எந்தெந்த வாய்க்கால் சார்? மோரி வாய்க்கால். இல்ல எல்லாமே ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டோம். இதோட எஸ்டிமேட் பார்த்தீங்கன்னா இது சிஎஸ்ஆர் ஃபண்ட்ல தான் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சம் வருது சார். இந்த ஆக்கிரமிப்புலாம் இருக்காது, அதெல்லாம் என்ன பண்ணுவோம்? ஆக்கிரமிப்புல நாங்க அதுக்கான நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கோம் சார். இப்போ வறட்சியா இருக்கக்கூடிய காலகட்டத்துல குறைச்ச தண்ணியில குறைச்ச நாள்ல விளையக்கூடிய பயிர் என்னன்னு இல்ல இப்ப என்னன்னா எல்னினோ சொல்லியிருக்காங்க. எல்னினோல காலநிலை மாற்றம் ஏற்படும், ஒருவேளை வெயில் அடிக்கலாம், இல்லைன்னா மழை பெய்யலாம். ஸோ அதை நம்மளோட டெல்டா சைட்ல இருந்து மற்ற மாவட்டங்களையும் விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லாத வண்ணத்துல அவங்க எந்த பயிர் விளைவித்தாலும் அதுக்கு ஏற்ற போல இருக்குமோ அந்த பயிர்கள் விளைவில் நாங்கள் அறிவிப்போம். சார், ஆகஸ்ட் 3 முதல்வர் கர்நாடகா போறாரு சொல்லியிருக்கீங்க. ஆனா அமைச்சர் ராஜ்மோகன் அதெல்லாம் அதிகப்பூர்வ தகவல் இல்லைன்னு சொல்றாங்க. தலைமை ஆபீஸ்ல இருந்து அதிகாரமா அறிவிப்பு.